Good morning, children. In this video, we see about the tenses. கண்டினியூஸாக நம்ம வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் டென்சஸ்க்காக. ப்ரெசன்ட் டென்ஸ் அதனுடைய சப்டிவிஷனான ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றியும், பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ்னால் என்னன்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றியும் பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு வருவோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் சொல்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னம்மா, நிகழ்காலம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன, நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடக்கிற விஷயம் அப்படின்றத பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னடா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் முடிஞ்ச விஷயத்தை டைமை ரிலேட் பண்ணி நமக்கு கன்வே பண்ணுற விஷயம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னன்னு சொன்னேன், இறந்த காலத்தில், நிகழ்காலத்துலையும், எதிர்காலத்தையும் தொடர்ந்து ஒரு விஷயம் 3 காலத்துலேயும் கண்டினியூஸாக ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது தான். அதை நம்ம எல்லாம் சொல்கிறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ப்ரெசன்ட் டென்ஸ் எந்த ஃபார்மில் இருக்கும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். வேர்ப் வந்து V1 ஃபார்மில் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். வேர்புக்கு முன்னாடி என்ன வரும், இஸ், ஆம், ஆர். இஸ் வந்து எதுக்கு வரும்னு சொன்னேன், இந்த ஈஷீட்டுக்கு. ஆம் வந்து ஐக்கும், ஆர் வந்து வி யூ தேக்கு. ஓகேவா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா எந்த ஃபார்மேட்டில் வரும்னு சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட் ஆஸ் ஆவ் ஐஎன்ஜி. இப்போ ஐஎன்ஜி வராது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன சொல்லி, இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ அதை தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோலேயே. ஆஸ் எதுக்கு வரும், ஹேவ் எதுக்கு வரும், ஆஸ் வந்து இஷீட்டுக்கும், ஹேவ் வந்து வியூ தேக்கும் ஹேவ் வரும். இதே பார்த்துருந்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். அது இந்த ஃபார்மேட் ஆஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஷீட்டுக்கும், ஹேவ் வந்து இதுக்கு வரும்னு பார்த்துருந்தோம், வி யூ தேவ். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்னு பார்த்துருந்தோம், ஹேவ் வரும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். இதுதான் வந்து கீவேர்ட். இந்த கீவேர்டை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும், நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணவும் முடியும். அதுக்கப்புறமா பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, இறந்த காலம். அது ஃபார்மேட் என்ன, செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். செகண்ட் ஃபார்ம்னா என்ன, V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ ரைட், ரோட், ரிட்டர்னா அந்த ரோட் செகண்ட் காலத்தை தான் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்குறோம். பாஸ்ட் டென்ஸில் எந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம், பாஸ்ட் டென்ஸில் இருந்த ஹேபிட், சீரீஸாக கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், சீரீஸாக அடுத்தடுத்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆக்ஷனும், பாஸ்டில் முடிஞ்ச விஷயம், டியூரேஷன் இந்த பாஸ்ட், ஒரு குறிப்பிட்ட டைமில் டியூரேஷனோட இவ்வளோ நேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸு சொல்லலாம். பாஸ்ட் கண்டினியூஸில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம், ஆக்ஷன் பிஃபோர்லேயும் நடந்தது, அதுக்கப்புறமும் நடக்கிற விஷயத்த நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் நடக்கும்போது இன்டர்வியூ ஆச்சுன்னா இன்னொரு ஆக்ஷன், அப்போ அதை வந்து பாஸ்ட்டில் சொல்லலாம். ஒரு ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம், ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் பேரலல் ஆக்ஷனுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்மேஷன் என்ன, வாஸ், வேர், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஈஷேட்டுக்கு. வேர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வி யூ தேக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். கூட வேர்பாக கூட என்ன யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி யூஸ் பண்ணணுன்றத நம்ம லாஸ்ட்டு 3 வீடியோஸில் பார்த்துட்டோம். இப்போ 4th வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட் பர்ஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய ஃபார்மேட் என்னப்பா, ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதாவது ரைட், ரோட், ரிட்டர்ன் அந்த தேர்டு காலம் இருக்கு இல்லையா, அதை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சென்டென்ஸ்லேயும் அந்த தேர்ட் காலம் வந்துடும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும் அப்படின்றத ஒரு டெஃபினேஷனோட பார்க்கலாம். when describing a series of an action when the past perfect to describe the action that happened first. பாஸ்ட்டில் நடந்த விஷயம் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் எது நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், when we arrived the class had already begin. நான் வந்து கிளாஸுக்கு அரைவ்ட் ஆகணும் போது, நான் போன போது கிளாஸ் வந்து என்ன ஆச்சு, ஏற்கனவே பிகின் ஆகிடுச்சு. அதுதான் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மை ஸ்டூடெண்ட் செட் he had not done his homework. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க அவன் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருக்க மாட்டான் அப்படி. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில், அதாவது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டேரக்ட் யூஸ் பண்ண இல்லையா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த தேர்ட் கண்டிஷன் இஃப்
இஃப் கண்டிஷன் வரும்போதெல்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் இட் இஸ் ரெயின்டட் ஐ வுட் ஹாவ் brought an umbrella. இஃப் இட் has had rained ஐ வுட் ஹாவ் brought an umbrella. மழை பெஞ்சால் நான் என்ன கொண்டு வருவேன், அம்ப்ரெல்லா கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரியான 3 விஷயத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, எ பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள், வி ஹேட் ஓன்ட் அவர் ஹவுஸ் ஃபார் 20 years before we sold it. We had owned our house for 20 years before we sold it. நாங்கள் வந்து ஒரு ஓன் ஹவுஸ் வச்சுருந்தோம், அது 20 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டோம். ஸோ பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை நம்ம எதில் டிஸ்கிரைப் பண்ணுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதனுடைய ஃபார்மேட் என்னென்னு பார்த்தோம், ஹேட். இப்போ பாருங்கள் எல்லா எக்ஸாம்பிளையும் ஹேட் வந்திருக்கா, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் ஆல்ரெடி, தேர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் ஹேட் வந்திருக்கா, டன், டிட் டன், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கேயும் பாருங்கள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் ரெயின்டு, ஹேட் ரெயின்டு, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். இங்கேயும் பாரு ஹேட் வந்திருக்கா, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்பிளுமே என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேடு ப்ளஸ் பார்ட்டிசிபிள் தான் என்ன, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அதுக்கு ஏதாவது கீவேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க, இருக்குது. பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளுக்கு கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கு கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி, ஃபார், சின்ஸ், அன்டில், யூஸ் பிஃபோர், வென், பை த டைம், பிஃபோர், இதெல்லாம் தான் வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கான கீவேர்டு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது எந்த ஃபார்மேட்லனா ஹேட் இருக்கும் ஏற்கனவே பார்த்த மாதிரி, ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான ஃபார்மேட், அதாவது சென்டென்ஸ் இருக்கிற ஃபார்மேட். சரி, இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன, எந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூ பண்ணி, கண்டினியூட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் த ஆக்ஷன் இன் த பாஸ்ட், பிஃபோர் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், அது தொடர்ந்து இன்னொரு ஆக்ஷன் பிஃபோராக நடந்தது என்ன அப்படின்றத பார்க்கணும். ஹி ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹவர் வென் ஷீ ஃபைனலி அரைவ்டு. அவன் வந்து 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் ஃபைனலாக வந்து அரைவ்ட் ஆகிட்டான். அந்த ஆக்ஷனும் வந்து நடந்துருச்சு. பிஃபோராக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக 1 hour கழிச்சு யாரோ அந்த பொண்ணு வந்துட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் ஆஃப் சம்திங் இன் த பாஸ்ட். பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்த நம்ம எதில் சொல்லலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி வென்ட் ஆன் எ டயட் பிகாஸ் ஹி ஹேட் பீன் ஈட்டிங் டூ மச். அது டயட்டுக்கு போனான், எதுக்காக போனான், அவன் டூ மச்சாக சாப்பிட்றதுனால, அதிகமாக சாப்பிட்றதுனால தான் டயட்டுக்கு போனான். ஸோ அதுக்கான காரணம் இது. ஸோ ஏதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கு ஒரு காரணத்தை சொல்லணும்னா அதை வந்து நம்ம எதில் சொல்லலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் இம்பாசிபிள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம எதில் சொல்லலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் ஐ ஹேட் பீன் பிளேயிங் அட்டென்ஷன் ஐ வுட் நாட் ஹாவ் காட் இன் டு அன் ஆக்சிடெண்ட். நான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணனா பிளேயிங்கில், ஹேட் பீன் பிளேயிங் அட்டென்ஷனோடு இருந்தேன்னா ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்ற. அது இம்பாசிபிள் கண்டிஷன், நடந்திருக்குமா நடந்திருக்காதான் தெரியாது, இம்பாசிபிள் கண்டிஷன். அதை வந்து நம்ம எதில் சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சையும் நம்ம எதில் சொல்லலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் யூஸ் பண்ணுறோம். She said that John had been helping her studies for a month. ஜான் வந்து என்னோடய ஸ்டடீஸ்க்காக 1 மாதமாக ஹெல்ப் பண்ணுறான். இதுவும் வந்து நம்ம எதில் சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதனுடைய ஃபார்மேஷன் பாருங்கள், ஹேட் பீன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த எக்ஸாம்பிள்லாம் எல்லாத்தையுமே இருக்க பாருங்கள், ஹேட் பீன் வேர்பை கூட ஐஎன்ஜி வெயிட்டிங், ஹேட் பீன் பிளேயிங். இங்கே பாருங்கள், ஹேட் பீன் ஈட்டிங் ஐஎன்ஜி, இங்கே ஹேட் பீன் ஹெல்பிங் ஐஎன்ஜி. இதுதான் வந்து ஃபார்மேட், ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற ஃபார்மேட்டே இதுதான், ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணாலும் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினா நம்ம அந்த ஃபார்மேட்டில் எழுதுனாமே அது என்ன சென்டென்ஸ் ஆகிடும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ எல்லா சென்டென்ஸுக்குமே அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆகிற அந்த கீ பாயிண்ட்டும் அதுக்கான கீவேர்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், யூஸ் பண்ணவும் முடியும். சரி, இப்போ இதுக்கு கீவேர்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னது பார்த்திங்கன்னா, சின்ஸ், ஃபார், இதெல்லாம் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்டு.
சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்றத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்குள்ளே போகலாமா? ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னப்பா? எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்த சொல்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸை சாதாரணமாக ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை எப்படி சொல்லலாம்? ஷல் இல்லை வில் யூஸ் பண்ணி வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற விஷயம். எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம் அதை வந்து வேர்புக்கு முன்னாடி ஷல் இல்லை வில் டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சம்மோன் இஸ் இன் த டோர், ஐ வில் சி ஹூ இட் இஸ். அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நடக்குது. யாரோ டோர் முன்னாடி இருக்காங்க, யார் அதுன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு சொல்லணும். இன்னும் பார்க்கல, கதை திறந்தால் தான் தெரியும் யாருன்னு. ஸோ அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்லலாம். ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ஹோம்ஒர்க் டு நைட். இன்றைக்கி நைட்டு வந்து நான் உனக்கு அந்த ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு ப்ராமிஸை கொடுக்குறோம், ஒரு ஆஃபரை கொடுக்குறோம். ஹோம்ஒர்க் வந்து நைட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறோம், ஸோ ஃப்யூச்சரில் தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராமிஸை நம்ம இப்போ அட் ப்ரெசென்ட்டில் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு சொல்லலாம். ஷி ஓன்ட் டெல் மீ ஹர் பாஸ்வேர்டு, ரெஃப்யூசல். அது வந்து ரெஃப்யூசல், நம்மளுடைய இது சொல்கிறோம், ரெஃப்யூசல். அவள் வந்து எனக்கு பாஸ்வேர்டே சொல்லலை அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம், நம்மளுடைய ரெஃப்யூசலை சொல்கிறோம். இதெல்லாமே நம்ம எதில் யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். அதாவது வில்லிங்னஸ் சொல்கிறது, அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? வில் யூஸ் பண்ணிக்கலாம். மை மதர் வில் கெட் எ ஃபுட்பால் டுடே. எங்கள் அம்மா வந்து ஃபுட்பால் வாங்கிட்டு வராங்க, அவங்களுடைய வில்லிங்னஸ்ஸை சொல்கிறது. அது எல்லாமே வில் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஃப்யூச்சர் ஃபேக்ட், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த சொல்கிறதுக்கும் நம்ம வில்லும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பிளான் ஆர் இன்டென்ஷன், பி கோயிங் டு பி ப்ளஸ் வெர்ப். ஒரு பிளான் பண்ண விஷயம் இல்லை நம்மளோட இன்டென்ஷனாகவும் இருக்கலாம். ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? வில் இல்லை ஷால் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் எ மூவி டு நைட். நான் வந்து இன்னைக்கு நைட்டு மூவி பார்ப்பேன். ஹீ கோயிங் டு ஹாவ் எ பார்ட்டி திஸ் வீக். இந்த வீக்கெண்டு எனக்கு பார்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெடிகேஷன். நம்மளுடைய ப்ரெடிகேஷன் இப்படி நடக்கலாம் அப்படின்றது ப்ரெடிகேஷன். அதையும் நம்ம வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லலாம். இது பாருங்கள், இட் இஸ் எ க்ளவுடி, இட் இஸ் கோயிங் டு ரெயின். இது வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, இப்போ மழை பெய்யறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் பெய்யாமல் கூட போகலாம், ரெயின் வருன்றதை யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து ப்ரெடிக்ஷனை தான், நம்மளோட ப்ரெடிக்ஷன், நம்மளுடைய கணிப்பை தான் சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம எல்லாம் சொல்கிறோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். யூ வில் கோ அப்ராட் சம் டே. நீ வந்து அப்ராடுக்கு போக உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய ஒப்பீனியனாக சொல்கிறோம். பட் அவன் போவானா இல்லையா ஷோராக வந்து நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவன் கையிலேயும் அந்த டைமை பொறுத்தும் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை சொல்கிறத வந்து நம்ம எல்லாம் சொல்கிறோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னப்பா? எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம். அது எந்த மாதிரியாக இருக்கலாம்? வில்லிங்னஸாகவும் இருக்கலாம், ஃப்யூச்சர் ஃபேக்டாகவும் இருக்கலாம், நம்மளுடைய இன்டென்ஷனாகவும் இருக்கலாம், நம்மளுடைய ப்ரெடிக்ஷனாகவும் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்கிறோம். வில்லிங்னஸ்னால் நம்மளுடைய வில்லிங்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம கொடுக்குறோம். ஃப்யூச்சர் ஃபேக்ட், ஃப்யூச்சரில் இப்படி நடக்க போகுது, அதுதான் உண்மை அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா அது ஃப்யூச்சர் ஃபேக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிளான், நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய விருப்பத்தை சொல்கிறோன்னா அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லலாம். ப்ரெடிக்ஷன், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம எதில் சொல்லலாம்? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லலாம். ஸோ இதெல்லாமே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், வேர்புக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? ஷல் இல்லை வில், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இதுக்கு கீவேர்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது, கண்டிப்பாக. இதுக்கு என்ன கீவேர்டு பார்த்தீங்கன்னா டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் மந்த், சூன், ஷார்ட்லி, இதெல்லாம் தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கான கீவேர்டு. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, வில்லிங்னஸையும் இன்டென்ஷனான விஷயத்தையும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனையும் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஃபேக்டையோ நம்ம எதில் சொல்லலாம்? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லலாம். அதனுடைய மாடல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஷால் இல்லை வில் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஷால் எதுக்கு யூஸ் பண்ணணும், வில் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா ஐக்கும் வீக்கும் ஷால் யூஸ் பண்ணணும். அதை தான் மற்ற எல்லா சப்ஜெக்டும் ஈஷு, எட்டு, யூ, தே, இது எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணலாம்? வில் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஷால் வில் வந்து எதை மாற்றி யூஸ் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு வீக் மட்டும் ஷால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ பார்த்துட்டோம், எல்லா டென்சஸ்க்குமே அதனுடைய கீவேர்டு, அதனுடைய ஃபார்மேட், இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்மளால் ஓனாக சென்டென்ஸை உருவாக்க முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றி, அந்த லாஸ்ட்டு 3 டேபிள் காலமத்தை பற்றி பார்த்துருவோம். ஓகேவா?
இது வரைக்கும் பார்த்த கிராமரோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற கிராமர் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணுன்னா இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா கிராமர்ஸும் மற்ற எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு லைவாக அப் டு டேட் அப்பப்போ வரும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எல்லா கிளாஸஸுமே ஒரு வீடியோவாக போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா போட்டுகிட்டும் இருக்கும். ஸோ எல்லா கிளாஸும் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வேணுமோ பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காம்படிஷன் எக்ஸாமுக்கு யார் படிக்கிறீங்கன்னா இருந்தாலும் டெட் ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எதோ படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக கிராமரை கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் எல்லாத்துலேயும் மேனேஜ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். Please don't forget to subscribe our channel. Thank you.